Hi friends, welcome to K2V YouTube Channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரத்த பொரியல். இந்த பொரியல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபியை எப்படி பண்ணனும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம K2V YouTube சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணி bell button press பண்ணிக்கங்க. அப்பதான் upcoming வீடியோஸ்க்கான notification உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த ரத்த பொரியலை எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். ரத்த பொரியலுக்கு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய். இதோட 2 ரத்தம் வாங்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். 2 ரத்தத்துக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இப்போ ரத்தத்தை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரத்தத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஆகிற வரைக்கும் நல்லா பனஞ்சு எடுத்துக்கணும். ஆல்ரெடி கடைக்காரவங்களே இதில் உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். அடுத்ததான் கறி லீவ் சேர்த்திட்டு சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். போட்ட சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆகிடுச்சு. இப்போது பனஞ்சு வச்ச ரத்தத்தை இதோட சேர்த்திடலாம். இந்த ரத்தம் ப்ரௌனிஷாக டர்ன் ஆகி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துறா வரைக்கும் இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு சரியாக இருக்கான்னு சரி பார்த்து பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரத்த பொரியலில் சால்ட்டு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் மேற்கொண்டு சால்ட்டை ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வத்துறா வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கொத்தி கொத்தி விட்டு அதை கிளறி விடணும். அப்போ தான் பொரியல் நல்லா பொடி பொடியாக வரும். இப்போது பொரியலில் இருந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் ரத்த பொரியல் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரத்த பொரியலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரத்த பொரியல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.